எல்லாரும் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம், உக்ரைன் ரஷ்யா போர் முடியுதோ இல்லையோ அதுக்கு முன்னாடி அமெரிக்கா ஈரான் போர் முடிஞ்சிரும், கண்டிப்பாக சுவிட்சர்லாந்தில் வச்சு அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் நினச்சதெல்லாம் நடந்துருமா? அதுதான் உலக அரசியல். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் நடந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஒரு சாதாரண மனுஷன் அவனுடைய எதிர்காலம் கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பான். எத்தனை வருஷம் நம்ம இப்படியே வாழ போகிறோம், அடுத்த 10-15 வருஷத்தில் நம்ம நினைக்கிற மாதிரியான பொருட்களை வாங்க முடியுமா, நம்ம நினைக்கிற மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை நம்மகிட்ட நிறைய பேர்ட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தோம்னா நம்முடைய வருமானம், அது சேலரி இல்லாட்டி பிஸ்னஸ், அதுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம சேவிங்ஸாக மாற்றி வைப்போம். பட் நிறைய பேர்ட்டு இருக்கக்கூடிய கேள்வி, ஒருவேளை இவ்வளோ கஷ்டப்பட்டு மாற்றி வைக்கக்கூடிய அந்த பணத்தை தேவையில்லாத இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதில் நம்ம பணம் எல்லாமே காலியாயிருச்சுன்னா, இந்த பயம் நம்ம மனசில் இருந்துச்சுன்னா ஒரு பெயர் மட்டும் நம்ம மனசில் எப்போதுமே இருக்கும், அதுதான் டாடா. டாடா அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட் மட்டும் கிடையாது, அது இந்தியாவுடனான ஒரு பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட டாடா ஏஏ லைஃப் ஒரு மல்டி ஃபேக்டர் இண்டெக்ஸ் ஃபண்ட் NFO அப்படிங்கிறது அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இன்செப்ஷன்லேருந்து பார்த்தோம்னா இந்த NFO இண்டெக்ஸ் 21.3% CAGR அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இல்லை நம்ம பணத்தை லூஸ் பண்ணிடுமோ அப்படின்னு கேட்டால் இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான். நம்முடைய பணம் மெச்சூரிட்டி டைமில் ₹1 கூட நம்ம கைவிட்டு போகாது. அதே நேரத்தில் மார்க்கெட் நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கான லாபமும் நமக்கு கிடைச்சிருக்கும். இது இல்லாமல் மாத பிரீமியத்தில் 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும், வருஷத்துக்கு ₹2.5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்துக்கு டாக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NAV ₹10 தான். NRI இதில் மாதம் ₹18,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா லாங் டேர்மில் ₹2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாடா NFOல ஜாயின் பண்றதுக்கான டேட் இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்கு. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உதவியாக இருக்கும். கத்தார்ல இன்னைக்கு ஒரு கேஸ் பிளான்ட் அப்படிங்கிறது சும்மா வெடிச்சு செதறி இருக்கு. 13 பேர் அதில் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். ஃபர்ஸ்ட் இந்த செய்தியை கேட்ட உடனே மறுபடியும் ஈரான் கத்தார் அரசாங்கத்தின் மீது, கத்தார் நாட்டின் மீது தாக்குதலை நடத்திட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தான் பல மீடியாக்களும் எதிர்பார்த்தார்கள். பட் நடந்தது என்னன்னா, அங்கே ஒரு கேஸ் பிளான்ட் வெடித்து சிதறி இருக்கிறது, அதற்கும் வெளிநாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி கத்தார் அரசாங்கம் அவங்களுடைய செய்தியை வெளியிட்ட பிறகு தான் அந்த யுத்தத்துக்கான பேச்சு அப்படிங்கிறது நின்றது. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாட்டுக்கு எதிராக ஏதோ ஒரு நாடு இப்போதும் தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தேகத்தில் தான் இன்னைக்கும் அரபுலக நாடுகள் ஈரானை பார்க்குறாங்க. ஈரான் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது லெபனனுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் காரணமாக ஈரான் அந்த பேச்சுவார்த்தையை, அந்த பீஸ் டீலை நாங்கள் சைன் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சுவிட்சர்லாந்துக்கு போகலை. எகெயின் மறுபடியும் ஒரு பேச்சுவார்த்தை இப்போது நடந்திருக்கு. முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்த போது நியூக்ளியர் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. இந்த நியூக்ளியர் ஃபைல்ஸை பற்றி பேசினால அடுத்த பேச்சுவார்த்தை நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியலை. எதையுமே அதிகமாக பேசாமல் எடுப்பிலேயே அணு ஆயுதத்தை நீங்கள் உருவாக்கக்கூடாது, அணு ஆயுதத்துக்கான ரிசர்ச் எல்லாத்தையுமே நீங்கள் நிப்பாட்டணும், இதை அமெரிக்கா டிமாண்டாக வைக்கும்போது ஈரான் இதற்கான முடிவாக என்ன சொல்வார்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வேடிக்கையான விஷயம்தான். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போதும் மீடியேட் பண்ணிட்டு தான்ப்பா இருக்கோம், சீக்கிரமாக இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல நாட்களாக இதே தானப்பா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை, ஒருவேளை ஈரான் அமெரிக்காவினுடைய இந்த பேச்சுவார்த்தை முடிவடையாமல் போய்விட்டது என்றால் அமெரிக்காவினுடைய திட்டமே வேறையாம். அமெரிக்கா ஈரானை அதோடி முடிச்சுட்றணும், இஸ்ரேல் கூட சேர்ந்து எவ்வளோ பெரிய தாக்குதலாக இருந்தாலும் பரவாயில்லை, எத்தனை நாடுகள் எதிர்த்தாலும் பரவாயில்லை, ஈரானை சோழியை முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய திட்டம் இருக்கிறதா. ட்ரம்ப் அவர்கள் நேற்று கூட ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். ஈரானை பொறுத்த வரைக்கும் சுமூகமாக முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கோம், ஈரான் அப்படி நினைக்கவில்லை என்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ இந்த கத்தாரில் நடந்த இன்சிடெண்ட்டுக்கும் ஈரானுக்கும் சம்மந்தம் இல்லை, அதே நேரத்தில் ரஷ்யாவில் நடந்த இன்சிடெண்ட்ஸுக்கு அதுக்கு உக்ரைனுக்கு நிறைய சம்மந்தங்கள் இருக்குப்பா. ஸோ ஒரே நேரத்தில் ஈரான் அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா உக்ரைன், இந்த 2 போர்களும் நிற்கும் நிற்காது அப்படிங்கிற லெவலில் போயிட்டே இருக்குது. ஆனால் இன்னைக்கு மாஸ்கோவில் நடந்த அந்த தாக்குதல் அப்படிங்கிறது, அதாவது ரஷ்யாவினுடைய தலைநகரத்தில் நடந்த தாக்குதல் இதுவரையிலும் உக்ரைனால் செய்யப்படாத தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 86லேருந்து 90 ட்ரோன் அப்படிங்கிறத அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா. இந்த 86-90 ட்ரோன்ஸ் ரஷ்யாவுக்குள்ளே வர்றதே பெரிய விஷயம். அப்படி வந்ததை எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தடுத்து நிறுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொல்கிறத விட அது எப்படி வந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ரஷ்யா படித்தாக வேண்டும். ஆனால் இதே மாதிரி மே மாதம் 17ஆம் தேதி கிட்டத்தட்ட 81 எனிமி ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் அழித்தோம் அப்படின்னு சொன்னாங்க.
மே 7ஆம் தேதி 61 ட்ரோன்ஸை நாங்கள் அழித்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மே மாதமே 60, 80 இப்படின்னு சொல்லி ட்ரோன்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தியிருக்காங்க உக்ரைன். இப்போ ஜூன் மாதம் சொல்லவா வேணும், 86, 90 அப்படின்னு சொல்லி ட்ரோனினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டாங்க. இப்படி மாஸ்கோக்கு எதிராக உக்ரைன் செய்யக்கூடிய தாக்குதல் இன்னைக்கு ரஷ்யாவையும் நிலைக்குலைய செய்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாம் அடுத்த யுத்தத்துக்கு தயாராகி விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு சில ஊடகங்களை தவிர எல்லா ஊடகங்களும் கேட்டிருந்தாங்க. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? நேரடியாக உக்ரைன் இப்போ பெலரஸை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. பெலரஸினுடைய எல்லையோரமாக இருக்கக்கூடிய நிறைய டவர்ஸ் அது ரஷ்யாவினுடைய ரிப்பீட்டர்ஸாக இருக்குது. ரஷ்யாவுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு 7 தினம் கெடு அப்படின்னு சொன்னாங்க, அடுத்ததாக 1 தினம் கெடு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 2-3 தினங்கள் அதில் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்தில் எகெயின் உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பெலரஸுக்கு எதிரான அட்டாக் அப்படிங்கிறத செய்ய வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை பெலரஸை உக்ரைன் அடிக்கிறாங்கன்னா ரஷ்யாவினுடைய தாக்குதலும் ரொம்ப கூடுதலாக இருந்தாலும் இதை சரியாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பயன்படுத்தி கொள்வார்கள். ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த யுத்தத்துக்கு வர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள். ஏன்னா இப்போ உக்ரைனுடைய யுத்தம் அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய யுத்தம் தானே தவிர அது அமெரிக்காவினுடைய யுத்தம் கிடையாதுன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிட்டார். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது யூகே இருக்காங்களேப்பா, எப்பா அவங்க தான் இயூலேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்களே, பிரெக்சிட் வழியா அப்படின்னு கேட்டால், பட் இப்போ யூகேல நடக்கக்கூடிய மாற்றங்களையும் நம்ம பார்த்து தான் ஆக வேண்டும். ஏன்னா உக்ரைனுக்கு பெரிய அளவில் உதவிய ஒரு நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே தான். அந்த அளவுக்கு வேறு எந்த நாடுமே உதவி செய்யலை. ஸ்டார்மர் அவர்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாக இருக்கட்டும், எல்லா பிரைம் மினிஸ்டர்ஸும் யூகேக்கு உக்ரைன் உதவி செய்தே தீரும், என்ன ஆனாலும் சரி நாங்கள் உக்ரைனுக்கான உதவிகளை செய்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த ஸ்டார்மர் அவர்கள் இப்போ என்ன செய்ய போகிறாரு, அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. நானே அடுத்த புது லீடர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருப்பேன். புது லீடரை தேர்ந்தெடுப்பதற்கு இங்கே எலெக்ஷன் அப்படிங்கிறது வைக்கப்படும், அதாவது அவங்க உள்கட்சிக்குள்ளேயே. அந்த நேரத்தில் நான் போட்டியாளராக இருப்பேனான்னு கேட்டால் நான் இருக்க மாட்டேன். ஜூலை 9ஆம் தேதி புதிய தலைவர் அப்படிங்கிறவங்க இனிமேல் யூகேனுடைய பிரதமராக மாறுவார் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை ஸ்டார்மர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அப்போ யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுறார் அப்படின்னா யூகே உக்ரைன் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது மாற்றம் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு அதில் எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. உக்ரைனுக்கு நாங்கள் என்னென்ன உதவிகள் செய்து கொண்டு இருக்கிறோமோ அது அத்தனையும் அப்படியே நாங்கள் செய்து கொண்டே இருப்போம், அதில் சின்னதாக மாற்றம் வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் ஜெர்மனி அரசாங்கமும் உக்ரைனுக்கு தேவையான அதிகப்படியான உதவிகள் செய்வதற்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் இருக்குது, இந்த சமீப காலங்களில் ரஷ்யா அடி வாங்கிட்டு இருக்காங்க, உக்ரைன் அடி கொடுத்துட்டு இருக்காங்க. ரஷ்யா பெரிய அளவில் இம்பேக்ட் பண்ணுற அளவுக்கு உக்ரைனுக்கு எதிரான அட்டாக்கை நடத்தலை. ஸோ இப்போ அந்த அட்டாக்கை இன்னும் வீரியமாக மாற்றினார்கள் என்றால், உக்ரைனுக்கு நிறைய உதவிகள் கிடைத்தது என்றால் ரஷ்யாவை கார்னர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சில நாடுகள் ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. பட் புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பின்னாடி பலமான திட்டம் இருக்குமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விதான். சரிப்பா, அப்படிப்பட்ட உக்ரைன் நிறைய நாடுகள்கிட்ட இருந்து உலக வங்கிட்டு இருந்தெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க இந்த கடனை திருப்பி செலுத்த வேண்டாமான்னு கேட்டால், ஏங்க இந்த வருஷம் முடிகிறதுக்கு முன்னாடி 1.5 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறத வேர்ல்டு பேங்குக்கு திரும்ப கொடுத்தாக வேண்டும் உக்ரைன். ஸோ உக்ரைன் கடன் வாங்குறது ஒரு புறம் இருந்தாலும் உக்ரைன் ரஷ்யாவை அழித்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிய ஜெலன்ஸ்கி அவர்களுடைய சபதத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய உதவி கொஞ்சம் கிடைத்திருந்தால் உக்ரைனால் இது ஈஸியாக முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாட்டோ நாடுகள் அடுத்ததாக அமெரிக்காவுக்கு எதிராக இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் சேர்ந்து உக்ரைனுக்கான உதவிகளை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு நாட்டோ நாடுகளை பொறுத்த வரைக்கும் இப்போ அமெரிக்கா ஈரான் கூடயும், அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கான எதிராளிகள் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உலக அளவில் வந்து கொண்டே இருப்பதால் இன்னொரு பிரச்சனையாக உக்ரைன் பிரச்சனை எங்களால் பார்க்க முடியாது. ஸோ உக்ரைனுக்கான உதவிகள் எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாட்டோ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அப்படின்னு சொல்கிற இந்த கிளாஷும் இப்போது உருவாகி வருகிறது. இதுக்கு நடுவில் ஹங்கேரியனுடைய ஆட்சி மாற்றமும் யூகேனுடைய ஸ்டார்மர் அவர்களுடைய ரெசிக்னேஷனும் அடுத்த கட்ட பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகி இருக்கிறது. சரி, அப்படின்னா உக்ரைன் ரஷ்யா போர் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அங்கே ஏகப்பட்ட அட்டாக்கை நடத்திட்டு இருக்காங்க. உக்ரைன் அவங்களுடைய குட்டி குட்டி ட்ரோனை வச்சு ரஷ்யாவுக்குள்ளேயே ஏகப்பட்ட அட்டாக்கை நடத்திட்டு இருக்காங்க. 300க்கும் அதிகமான ட்ரோன்ஸ் ரஷ்யா உக்ரைன் பார்டர்லையும், 80க்கும் அதிகமான ட்ரோன்ஸ் ரஷ்யாவுக்குள்ளேயும் உக்ரைனால் ஏவப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் பார்க்கும்போது இஸ்ரேல் அவங்களுடைய அட்டாக்கை நிப்பாட்டிட்டாங்களா, லெபனனுக்கு எதிரான அட்டாக்கை நிப்பாட்டிட்டாங்களான்னு பார்த்தா கிடையாதாங்க.
இன்னைக்கு கூட லெபனனுக்கு எதிரான அட்டாக்கை இஸ்ரேல் செஞ்சுருக்காங்க. ஈரானுக்குள்ள ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்குள்ள இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு அட்டாக் நடத்தியதாக ரஷ்யாவினுடைய உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கொலாப்ஸ் தான். ஏன்னா சுவிட்சர்லாந்தில் நடந்த அந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கான எந்த கண்டினியூஷனும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. சுவிட்சர்லாந்தில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையின் போது லெபனன் அப்படிங்கிறத முன்னிலைப்படுத்தி ஈரான் பேசியதால் அதை இஸ்ரேலுக்கு எதிராக அமெரிக்காவால் செய்ய முடியாத நிலைமை. ஏன்னா இஸ்ரேலை தடுக்க வேண்டும். அமெரிக்காவால் இப்போ அதை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறதுனாலையும் இப்போ ஈரான் மற்றும் அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தைக்கு ஒரு கேப் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கேப் கண்டிப்பாக அமெரிக்க மக்களுக்கு ஒரு எரிச்சலை ஊட்டும். ஏன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய மனநிலைமை திரும்பிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் என்ன செஞ்சாலும் அது முட்டாள்தனமாக தான் இருக்குது, அவர் எங்களுடைய அதிபராக இருந்ததே எங்களுக்கு தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் சொல்ல ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அது ட்ரம்ப் அவர்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும். அதன் அடிப்படையில் ஈரானுக்கு நாங்கள் பீஸ் டீலை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையை அடைய முயற்சி செய்தார். அந்த முயற்சி தான் இப்போது பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி நிற்கிறது. பார்க்கலாம் ட்ரம்ப் அவர்களுடைய முயற்சி வெல்கிறதா, அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த யுத்தம் நிற்கிறதா, இல்லை உக்ரைன் ரஷ்யாவினுடைய யுத்தம் நிற்கிறதா அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனுக்கு வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுவும் நல்ல ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தினங்கள் மட்டும்தான் இருக்குது, வேணுங்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.